போறீங்க ஒயர் விடுங்க. இன்று தலைமைச் செயலகத்துல அமைச்சர்கள் தங்களுடைய அறைக்கு பணிகளை தொடங்குவதற்கு முன்னதாகவே தமிழக முதலமைச்சர் அமைச்சருடைய அறைக்கு சென்று அவர் தெரிவித்து வண்ணம் இருக்கிறார். அந்த வகையில நிதியமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய அறைக்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் சிஎம் முன்னிலையில நிதியமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு ஏற்கனவே நிதியமைச்சருடைய பதவியேற்பு பொறுப்பேற்றுக்காக வந்தவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக நீண்ட வரிசையில காத்திருந்தார்கள், பூங்கத்தோடு காத்திருந்தார்கள். அந்த நேரத்துல தமிழக முதலமைச்சர் திடீரென முதலமைச்சருடைய அறையிலிருந்து நிதியமைச்சருடைய அறைக்கு வருகை வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அந்த வகையில முதலமைச்சர் விஜய் முன்னிலையில அமைச்சர் நிதியமைச்சராக தன்னுடைய பணியை அவருடைய அறையில தொடங்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். பூங்கத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்து அவருடைய இருக்கை அமர செய்து பணிகளை தொடங்குமாறு அவர் முகத்துல சிரிப்புடன் அவர் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில நிதியமைச்சரும் தன்னுடைய பணிகளை தொடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளாக இந்த காட்சிகள் வந்த வண்ணம் இருக்கிறது. 3 அமைச்சருடைய அறைக்கு, அதாவது ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் ஆதிவர்ஜனுடைய அறைக்கு தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் சென்று அவருடைய அலுவலக பணிகளை தொடங்குவதற்குண்டான நடைமுறையாக அவருடைய இருக்கையில் அமர வைத்து தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் பிடித்து தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு அறையாக சென்று அமைச்சர்களுடைய அறைக்கு சென்று அவர்களுடைய பணிகளை தொடங்கி வைக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.